கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 2வது வசனம். மத்தேயு 23:2, Matthew 23:2. வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். முதல்ல இந்த வசனத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி மோசேயினுடைய ஆசனம், அதாவது மோசே உட்காரக்கூடிய சேர் என்று சொல்லக்கூடியதா. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கோரசின், டெலோஸ், என்கெடி அப்படிங்கிற ஒரு 3 பகுதியில, எனக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, கோரசினே, பெத்சாயிதாவே அந்த பட்டணம், என்கெடி இந்த பட்டணங்கள்லாம் ஆர்கியாலஜிஸ்ட் தோண்டி எடுக்கும்போது அங்க பழைய காலத்து ஜெப ஆலயம், யூதர்களுடைய சினகாக் என்று சொல்லக்கூடியது கிடைச்சது. அப்ப அங்க பாத்தீங்கன்னா முன்னாடி கல்லுனால உருவாக்கப்பட்ட ஒரு இருக்கை முன்னாடி இருக்கு. அதாவது என்னன்னா, அந்த காலகட்டங்கள்ல எல்லா ஜெப ஆலயத்திலையும் உள்ள நுழையும் போது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு கல்லினால் செய்யப்பட்ட ஒரு ஆசனம், அதுக்கு பேர் தான் மோசேயினுடைய ஆசனம். அதாவது அங்க போதிக்கக்கூடிய ரபானி என்று சொல்லக்கூடிய போதகர்கள் என்ன செய்வாங்கன்னா, அதுல உட்கார்ந்துதான் தோராவை வாசிச்சு, அந்த தோரா என்ன சொல்லுது, அதாவது முதல் 5 புஸ்தகங்கள் என்று சொல்லக்கூடிய தோரா என்று சொல்லக்கூடியதை வாசிச்சு அவங்க என்ன அவங்க அங்க உள்ள ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன, அது என்னன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய மக்கள். சரியா? அதான் மோசேயினுடைய ஆசனம் என்பது. இதுல 2 பேரை பேசுறாரு. இப்ப கர்த்தர் யார்கிட்ட பேசுறாரு? முதலாவது வேத பாரகர். இந்த வேத பாரகர் யாரு? இவங்க தான் முதல்ல ஸ்கிரைப்னு சொல்லுவாங்க. இவங்க அதாவது தேவ வசனத்தை மறுபடியுமா எழுதி மற்றவர்களுக்கு கொடுத்தக்கூடியவங்க. இவங்க தான் வேத வசனத்தை பிரித்து அதனுடைய ஆழத்தை சொல்லி கொடுக்கக்கூடியதுல இவங்க தான் தலை சிறந்தவர்கள். ஏன்னா இவங்களுடைய ஸ்கிரைபுக்கு தான் முழு அதிகாரம் என்று சொல்லக்கூடியதாக வேத வசனத்தின் மேல. இன்னொருத்த கூட்டத்தை யார் பார்க்கிறாரு? பரிசேயர். பரிசேயர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா பரசாய் என்று சொல்லக்கூடியது, அதாவது இவர்கள் பிரித்து வைக்கப்பட்டவர்கள். அதாவது இவங்க தங்களை முழுவதுமாக தோரால சொல்லப்பட்ட தோரா இல்ல மிஸ்னா என்று சொல்லக்கூடிய ஓரல் ட்ரெடிஷன், அதாவது வாய் வழியாக சொல்லப்பட்டதுக்கு மிஸ்னா, இது 2ஐயும் சாதாரண யூதர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய மக்கள். இவர்கள் ஆசாரியர்கள் கிடையாது. ஆனா இவங்க யாருன்னா, போதிக்கிறதுல இவங்க தான், இவங்களுக்கு தான் என்ன எல்லாத்துலயும் மேல ஒரு அத்தாரிட்டி இருக்கு, அதிகாரம் பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்ப வேத பாரகரும் பரிசேயரும் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருகிட்ட பேசுறாருங்கிறத காட்டிட்டாரு. மத தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள்கிட்ட நான் பேசுறேன். இவங்க 2 பேரும் என்ன, அவர்கள் இதற்கென்று தங்களுடைய வாழ்க்கையை ஒதுக்கி வைத்த மக்கள். இவங்க 2 பேர் தான் அந்த 1வது நூற்றாண்டுல எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு மக்களாக இருந்தார்கள். அவங்க மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்ப அவங்க அங்க உட்கார்ந்து இருக்கிற அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா அவங்க செய்யக்கூடிய ஊழியம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், அதெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா நீங்க அடுத்தது அவங்க சொல்லும்படி செய்யுங்கன்னு வேற சொல்றாரு. அதனால நம்ம இதை மிக தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆனா என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, அங்க உட்கார்ந்து இருக்கிறதும் ஆனா அவங்களுடைய வாழ்க்கையும் வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்வதை காட்டுவதற்காகத்தான் சொல்றாரு. ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பையோ அவங்க செய்யற காரியத்தையோ இது பண்ணல. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இன்றைக்கும் சபையில போதிப்பதற்கு, சபையை வழிநடத்துவதற்கு தலைவர்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க, 5 வகையான ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு சபையில போதிப்பதற்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தகுதிக்கு, அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம கனப்படுத்தணும். ஆனா அதே சமயத்துல அதுல உட்கார்ந்து இருக்கவங்க யாருன்னு நம்ம பகுத்தறியக்கூடிய மக்களா இருக்கணும். அவர்கள் வேத வசனத்தில் சொல்லக்கூடிய காரியத்தை கை கொண்டு நம்ம செய்யணும். ஆனா அவர்களை என்ன பார்க்க கூடாது, அவங்க அந்த காரியம் செய்யறாங்களா இல்லையான்னு. ஏன்னா இங்க என்ன, அவங்க அவங்களுடைய நடக்கை வித்தியாசமா இருக்கு. அதனால என்ன சொல்றாரு, நீங்க அவங்கள போல இருக்காதீங்க. ஆனா அவங்க சொல்ற வேத வசனத்தின் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பாருங்க. அப்ப என்னன்னா, 2 வித்தியாசமான காரியத்தை இங்க கர்த்தர் காட்டி கொடுக்கிறார். ஒரு போதிக்கக்கூடிய ஒரு
ஆசிரியர் இருந்தாருன்னா அது சரியான ஆசிரியர், அவரை நீங்க மதிக்கணும். ஆனா அவர் இருக்கிற அந்த போதிக்கக்கூடிய ஆபீஸா இருக்கிறதுனால அவர் அதற்கு நேர்மையாக இருக்கிறாரா? முதலாவது அவருடைய போதனையை நீங்க நிராகரிக்காதீங்க. ஏன்னா அவர் என்ன பண்றாரு, வேத வசனத்தை போதிக்கிறாரு. ஏன்னா அவங்க அந்த வேத வசனத்தை போதிக்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா, நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவங்க அந்த போதனை பண்றவங்களா இருக்கிறதுனால அவங்களுடைய குணாதிசயங்களை நம்ம கேள்வி கேட்க முடியாது. அவங்க எல்லாவற்றிற்கும் மேலானவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் சொன்னது போல அவங்களுடைய வார்த்தையை பின்பற்றுங்க. ஏன்னா அது வேத வசனத்துல இருந்து வருது. ஆனா அவங்கள என்ன பண்ணாதீங்க, வார்த்தைக்கு பதிலாக அவர்களை ஏற்றுக்கொள்ளாதீங்க. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதை போதிக்கிறவர்களை கனப்படுத்தணும். ஆனா அவர்களை பின்பற்றுவதில்லை, அவர்களுடைய வார்த்தையை, வேத வசனத்தை பின்பற்றுவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.